நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் இந்த மாபெரும் சிக்கல் குறித்து ஒரு மாநில உரிமை பறிபோகின்ற அபாயம் இதை பற்றி அனைத்து கட்சி கூட்டம் நேற்றைக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. முந்தா நாள் தம்பி. ஆமாம், இது நாளைக்கு காலையில் வருதோ? கரெக்ட். நாங்கள் முந்தா நாளே ஷூட் பண்ணுறோம். ஓகே, முந்தா நாள் அந்த கூட்டம் நடந்திருக்கு. அன்னைக்கு நைட்டே டிவி விவாதங்களில் இது விவாதமாக்கப்பட்டு 2 சங்கிகள் புழக்கப்பட்டிருக்கிறார்கள். 2 சங்கிகளா? ஆமாம், ஒன்று ஆசீர்வாதம் ஆச்சாரி ஒருத்தர், அப்புறம் அரசியல் ஆசினி அக்கா அவர்கள். அவங்க பிஜேபியா? அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்னத்துக்காவது இது அதனாலதான் இல்லாம போயிட்டார் பாவம். அதான் சொல்றேன். இப்ப சீமான் கூட அதுவும் இவ்வளவு பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதுக்கு பிறகும் பாலியல் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்ல இப்படி ஆமா கூட நின்று சப்போர்ட் பண்ண விஷயத்த பார்த்தா மட்டும் இவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரா? சொல்லுங்க. அதான் அதுக்கே அவர் பிஜேபி சப்போர்ட் பண்றதுக்கே அவர் இதாயிடுவாரு. அவர் தானே. அப்போ விரலில் லாஜிக் எடுத்து வரீங்க. இப்படி 2 சங்கிகள் 2 பாஜகவை சேர்ந்தவர்கள் புழக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த கருத்தால் நீங்க போட்டு புழக்கிறதுனா பல இது இருக்கு தம்பி, பல புழக்கிறது இருக்கு. நான் எப்போதும் ஜனநாயகத்துக்கு எதிராக நான் பேசுவதே கிடையாது. யூடியூப் விட்டா சார் எப்போதும் ஓகே முன்மொழிவதும் கிடையாது, ஆதரிப்பதும் கிடையாது. ஸோ என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கிறது, இதற்கு இடையில பிஜேபி நடத்துகின்ற இந்த நாடகங்கள் சிலது அம்பலமாக இருக்கிறது. என்ன நாடகம்? அது உள்ள பாருங்க. ஓகே, உள்ள வந்துட்டான்னு சொல்லு. இல்ல உடனே சொல்லுவாங்க, இன்னொரு 4-5 நிமிஷம் ஓட்ட வேண்டாமா? சரிதான். முதலாக ஆசீர்வாதம் ஆச்சாரி அவர் ஆமா போட்டு ஒரு பேனல்ல வர, அதாவது இப்படி அனைத்து கட்சி கூட்டத்தில் எப்படி எல்லா தமிழ்நாட்டினுடைய நலன் விரும்புகின்ற தமிழ்நாடு மக்களை உண்மையிலுமே விரும்புகிற கட்சிகள்லாம் சேர்ந்து எப்படி பாஜகவை கிடையாது தம்பி, தப்பா சொல்லாத. தமிழ்நாட்டு கட்சிகள்னா தமிழ்நாட்டு மக்கள் தான் உள்ள போயிருக்காங்க, தனித்தனியா பேசக்கூடாது. 55 கட்சி உள்ள போயிருக்குங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பிரதிநிதித்துவமா உள்ள போயிருக்கிறாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இதை தனியா கட்சி போகுதுன்னு இல்ல, இந்த மக்கள் தான் 55 கட்சியிலும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப தமிழ்நாட்டு மக்கள் தான் உள்ள போயிருக்காங்கன்னு அர்த்தம். தமிழ்நாடு மக்கள் அதுல சில மக்கள் உள்ள போல. சில மக்களா? எந்த மக்கள் உள்ள? சில 100 மக்கள். சில 100னா பாஜக 1, பாஜக 2, பாஜக 3, பாஜக 4 அப்படி தெளிவா சொல்லிவிட்டு போயிடணும். அந்த கட்சிகள் மட்டும் உள்ள போல. அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி தமிழ்நாடு மக்கள் மொத்தமா சேர்ந்து எப்படி மொத்துறாங்களோ இந்த மும்மொழி கொள்கையை, இந்த மொழி திணிப்பை, இந்தி மொழி திணிப்பை, டீலிமிட்டேஷனை இப்படி பேனல்ல இருக்க பூரா பேர் சேர்ந்து நேற்று ஆசீர்வாதம் ஆச்சாரிய துணிச்சிட்ட. அப்படி நம்ம யாரையும் டார்கெட் பண்றது நம்ம எண்ணம் இல்லை. அதாவது அன்னைக்கு நீ 2 செய்தி இருக்குதுல்ல, நீ ஒன்று சொன்னல, அதாவது ஒரே செய்தியை உனக்கு வாட்ஸ்அப்புக்கு சாயந்தரம் போறதுக்கு முன்னாடியே மதியமே அனுப்பிச்சிடுறாங்க. ஓகேவா? இந்த கருத்தை வேற வேற மாதிரி பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு பேசுவாங்க, ஆனா ஒரே கருத்தை பேசுறாங்க. இதே மாதிரி புரட்சி கவிதாசன் ஒரு ஆளு சன் நியூஸ்ல அந்த பீஸ் தேவையற்றதுங்கிறான். அவனும் இவன் புரிதல் இல்லாததுங்கிறான். இந்த ஆளு ஆசீர்வாதம் அப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவனுங்க எல்லாம் இதை மட்டும் சொல்லிட்டு வந்துருங்க, இதை வச்சு பேஸ் பண்ணுங்க. பல முறை சொல்லிட்டு வரோம். ஒரு பிரச்சனைக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு அந்த டீலிமிட்டேஷன் பஞ்சாயத்துக்கு பரந்தாமன் எம்எல்ஏ அவர்கள், எழும்பூர் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்கள், அப்புறம் நம்ம ஜென்ராம் சார், அப்புறம் வேற யாரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், தாவேகாவுடைய ராஜ்மோகன், இப்படி 4 பேர் போடுறாங்க. இவங்க சிவசங்கரி அவர்கள் அதிமுக சார்பா. இப்போ 5 பேர் இருக்காங்க. இதில் இவங்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியான பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் ஒரே விஷயத்தை எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறாங்க? டீலிமிட்டேஷன் எதிர்க்கிறாங்க. இப்போ தாவேகாவுடைய பண்ணையார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ராஜ்மோகன் பேசுகிறாப்புல, பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள் காங்கிரஸ் அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பேசுகிறாரு, திமுகவுடைய திராவிட இயக்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் பரந்தாமன் பேசுகிறாரு, ஜென்ராம் சார் ஜனநாயக பார்வையில் அவர் பேசுகிறாரு. இப்படி பாயிண்ட் ஆஃப் வியூகள் வேற வேற, ஆனால் ஒன்னா அதை அப்போஸ் பண்றாங்க. வெவ்வேறு பாயிண்ட்டுகள் வருது. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி புரட்சி கவிதாசன் தேவையற்றது, இந்த கூட்டமே தேவையற்றது, ஆசீர்வாதம் சார் இந்த கூட்டம் தேவையற்றது, இது புரிதல் இல்லை. என்ன புரிதல் இல்லை, என்ன தேவையில்லை சொல்லு. அதே மாதிரி இன்னொன்னு பண்றாங்க. 2வது விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு சில ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்கள், புரிதல் இல்லாதவர்கள், இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று பாஜகவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாடை ஒதுக்கி வைக்கிறது மூலியமா
இந்த வேலையை பாக்குறாங்க. தமிழ்நாட்டு திமுக சொல்றாங்க தமிழ்நாட்டு கட்சிகளை வந்து இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, தமிழ்நாடு வந்து எதுக்கு எடுத்தாலும் எதிர்க்குது, அதுக்கு புரிதல் இல்லை, அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சில ஆண்டுகளாக பேசுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழ்நாட்டு மக்கள் முட்டாள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பிஜேபி சொல்லுது. அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதுதானே இது போட்டு மிதிச்சாங்க, பேனலில் போட்டு மிதிச்சாங்க. இது எப்படி இருக்குன்னா நாம் தமிழருக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டே போட மாட்டாங்க. ஏன்னா இவங்க கன்வின்ஸ் பண்ணவே இல்லையா, நீ என்ன செஞ்சுட்டு ஓட்டு போடுறதுக்கு. உடனே போய் எலெக்ஷன் முடிஞ்சோடனே என்ன பண்ணுவாங்க, அதாவது ரிசல்ட் வந்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா காசு கொடுத்துட்டு ஜெயிச்சிட்டாங்க, பணநாயகம் வென்றது அப்படின்னு. இப்ப இது வந்து கட்சிகளை குறை சொல்லவனுங்க, இன்டெரக்டா மக்களை தான் ஓட்டு போடாத மக்கள் பணம் வாங்கிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடல. அதே டோனு தான் திரும்பி சொல்றோம். RSS LHS பாருங்க, RSS இல்ல. இப்ப இன்னொன்னு பேனல்ல நடந்த சம்பவத்தை போட்டுருவோம், அதை போட்டு விடுங்க. அனைத்து கட்சி கூட்டம் சென்னையில நடந்திருக்குது. இன்னைக்கு இது எந்தெந்த கட்சி எல்லாம் வந்து இன்னைக்கு அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி பேசினாங்களோ அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்றத திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சி தலைவருக்கு புரிதல் இல்லைன்னு எப்படி சார் பொது வெளியில பேசுறாங்க? எல்லாருமே பேசுறாங்க. எவ்வளவு எதாச்சும் அதிகாரம் என்ன தமிழ்நாட்டு அரசியல் தலைவர் அவ்வளவு குறைஞ்சவங்களா? இதுதான் வந்து ஆதிக்கம், இதுதான் பார்ப்பனியம், இதுதான் தவறான செயல், இதுதான் தவறான செயல். ஒட்டுமொத்தமா எல்லாரையும் புரிதல் இல்லாதவர்கள், புரிதல் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னது நேற்று நீங்க திமுகவை சொல்லல, அதிமுகவை சொல்லல, பாமகவை சொல்லல, நீங்க சொன்னது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சொல்றீங்க. ஏன்னா தமிழ்நாட்டை பிரதிநிதித்துவம் தான் அங்க இருக்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு புரிதல் இல்லை அப்படின்னு மொட்டையா சொல்றத ஏற்க முடியாது. தமிழ்நாடு எதுக்கு எடுத்தாலும் எதுக்குது அப்படின்னு இந்த பாயிண்ட் வந்து இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, நீங்க இதை அப்படி அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, அதுக்கும் உனக்கு உரிமை இருக்கு. அதான் இந்த கார்த்திகேயன் அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க. அது எப்படி நீங்க சொல்லலாம்? நீங்க சொல்றது தப்பு, நீ எவ்வளவு மாடுலேஷன்ல வேணா வா, நீ சொல்றது தப்பு, புரிதல் இல்லை நீ சொல்லாத, புரிய வைக்கிறதா நம்ம வேலை. ஆனா அந்த பேனல்ல எல்லாரும் ஒண்ணு சொல்ல தவறுனதுன்னு நினைக்கிறேன் நானு. இது அந்த 55 கட்சிங்கிறது 55 கட்சி இல்ல, அது தமிழ்நாடு அப்படிங்கறதுதான் சொல்லல அவங்க. எல்லாம் ஓட்டு வாங்கி போயிருக்காங்க, எல்லா மக்களின் பிரதிநிதிகள் கூட்டுனது ஏதோ திமுகவின் தலைவர் மட்டும் கிடையாது, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வர். அவர் வந்து அவருடைய தலைமை கீழே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிருக்காரு. இதுதான் அறிவாலயத்துல திமுக தலைவராக இருந்தவர் நடத்தல இது, ஓகேவா? அதனால வந்து சும்மா போற போக்குல சொல்லிட்டு போறது. சரி, அப்ப டீலிமிட்டேஷன் புரியலன்னா என்ன புரியல சொல்லு. என்ன புரிதல் இல்ல, நம்ம தான் எல்லாத்தையும் தீர்மானம் ரொம்ப தெளிவா போட்டுருக்காங்க. தீர்மானத்தோட முக்கியமான விஷயம் நேற்று போட்ட நம்ம வீடியோல நேரம் கருதி நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. தீர்மானம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துல தெளிவான வாக்குறுதியை கொடுக்கணும். ஏன்னா நீங்க வெறுமனே வெளியில வந்து நான் துண்டறிக்கை விடுறேன், அந்த அறிக்கை விடுறேன், இல்ல வந்து இந்த தமிழ்நாட்டு பாஜக ஒருத்தர் இருக்காரு IPS படிச்சுட்டு ex-IPS, அவரை மாதிரி வந்து போற இடத்துல என்னது அவர் தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் போற போக்குல அவரு ஆதாரம் இருக்கா? ஆதாரம் பேசக்கூடாது, டெய்லி போய் பேசுறாப்லையா, அதனால பாஜக தலைவர். ஆமா, அதான தகுதி. திருப்பதி நாராயணன் மட்டும் உண்மை பேசுறாரா? இவங்க எல்லாமே உண்மையா பேசிட்டு இருக்காங்களா? அப்ப அவங்க எல்லாம் இவரு அவ்வளவுக்கு பேசுறது இல்ல. டாப் யாரா அவங்கள தானே போடுவாங்க, அவதூறு சேர்த்து பேசணும், பொய் மட்டும் இல்ல, அவதூறு சேர்த்து பேசினா தலைவர். தமிழிசை இருக்கிறாங்களா, தமிழிசை இருக்கிறாங்களா, தமிழிசை கொஞ்சம் போய் கொஞ்சம் அவதூறு, கொஞ்சம் டாப் ஆஃப் தி தான். அவங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அரசியல்வாதி, அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா அப்படி பண்ண முடியாது இல்ல, இவரு பண்ணுவாரு. நான் திரும்பி கேட்கறேன், லண்டனுக்கு போனாரா இல்லையாங்கிறது கேள்வி, படிக்க போனாரா இல்லையாங்கிறது கேள்வி. போனாருன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எங்களுக்கு வந்து தற்காலிகமாக இந்த குழு தலைமை பொறுப்பை பார்க்கும். அப்போ நாங்கள் அரசியல் படிக்கணும்னா ஹிந்தியில போய் படிச்சிட வேண்டியதுதானே. படிச்சா இல்ல, அரசியல் படிக்கணும்னா நீங்க உத்தரப்பிரதேசத்துல போய் ஹிந்தியில போய் ஏதாவது லாங்குவேஜ் ஏதாவது அரசியல் அறிவு இருந்தா படிச்சுட்டு வரலாம்ல. போய் லண்டன்ல போய் இங்கிலீஷ்ல படிச்சுட்டு வரையா என்னையா நீங்களா? அப்ப வந்து கலைச்சிட்டு ஒரு குழு ஒண்ணு போட்டாங்க. அந்த குழு அவங்க கலைச்சாங்களா? கலைச்சதா? தலைவர் இவர் இல்ல, அதுக்கு பதிலாக இந்த தலைமை குழு பாத்துக்கும்னு அறிவிச்சாங்கல்ல. அது இல்லைங்க, இந்த தலைமை குழுவை கலைச்சிட்டோம், இனிமே அண்ணாமலை சார்ஜ் எடுத்து பாரு ஏதாவது அறிக்கை வந்துட்டாருடா. வந்தாலே அண்டர்ஸ்டுட் எல்லாம் கிடையாது. இதுக்கு மட்டும் அப்ப அறிக்கை போட்டா அப்ப போயிட்டாருன்னா அண்டர்ஸ்டுட் இருக்கு. எல்லாருக்கும் வந்திருக்கோம், நம்ம வந்திருக்காது, அவங்கள பேசி முடிவு எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. பொதுவில சொல்லு, நான் தலைவர்னு சொல்றேன். பாஜக அண்ணாமலை மாதிரிலாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பேசிட்டு போவாதீங்க. நாடாளுமன்ற அவையில நின்று பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் அசூரன்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் டீலிமிட்டேஷனை இப்போதைக்கு பண்ண மாட்டோம், அந்த முடிவை கைவிடுறோம். இல்லை டீலிமிட்டேஷன் பண்ணுறோம்னா அது இந்த
கருத்து கணிப்பின் அடிப்படையில இந்த டேட்டாவின் அடிப்படையில பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? அதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் போடணும். முதல்ல பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வர வேண்டும் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு தீர்மானம் போடணும். அப்புறம் தான் இந்த தீர்மானம். இது முதல்வருக்கு நம்ம முன்வைக்கிறோம். ஏதாவது ஒரு கூட்டம் இருக்கு, நம்ம ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவோம். கொண்டாங்க விடுங்க, நம்ம ஒரு தீர்மானம் போடுவோம். இப்போ வந்து என்னன்னா, மோடி அவர்கள் கண்டிப்பாக மாசத்திற்கு ஒரு முறையாவது நாடாளுமன்றம் வர வேண்டும் என்று. சரி விட, நம்மளுக்கு தெரிஞ்சு வர்றப்ப கண்டிப்பா உள்ள வரணும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யூடியூப் போட்டு தீர்மானம் நிறைவேற்றுகிறது. நான் கையெழுத்து போட்டேன், கையெழுத்து போட அவ்வளவுதான், அனுப்பிச்சு விட்டுருங்க. அவ்வளவுதான். முதல்ல இதுக்கு ஒரு தீர்மானத்தை போடுங்க. அப்புறம் வர சொல்லி அவரு வந்து பிரிக்கிறாரா, அப்படி பிரிக்கிறாரா, இப்படி பிரிக்கிறாரான்னு அப்புறம் பார்த்துப்போம். இப்ப தீர்மானத்துல இன்னொரு முக்கியமான பகுதி இருக்குது. என்னன்னா, இதற்கு முன்னாடி எப்படி 1976 முதல்ல வந்து எப்படி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறோம். ஏன்னா முதல் டீலிமிட்டேஷன் வந்து இதானப்ப 61, அதுக்கப்புறம் 76 அவங்க முடிவு எடுக்கிறாங்க. மக்கள் தொகை அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன்னா இங்கே அதிகமாகவும் வட மாநிலங்கள்ல அதிகமாகவும் தென் மாநிலங்களில் கம்மியாகவும் இருக்கு. ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு போன்ற திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி இருக்கிறவர்கள் தென் மாநிலத்தை சார்ந்தவர்கள். அதனால அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கிறப்போ தொகுதி மறுவரையறை செய்தால் சரியாக ஈவன் ப்ரொபோர்ஷனேட்டா இருக்காது. அதனால ஒரு 25 ஆண்டுகளுக்கு, ஏன்னா வட மாநிலத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி திட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்கு ஒரு டைமிங் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த 25 ஆண்டுகள் தள்ளி போட்டாங்க. அதுக்கு பின்னாடி திரும்பி 2000 திரும்பி இந்த பிரச்சனை வருது. அப்போ இவர் சன் நியூஸ்ல இருந்து குணசேகரன் தானே, அவர் தான் வந்து சொன்னாரு. என்னது 1999 சொன்னாரு. என்னது இந்த மாதிரி சொன்னதா? ஆமாமா, ஒரு 2000 அவர் சொன்னாருங்கிறீங்களா? அதெல்லாம் இல்ல, நீ தானே சொன்ன. அப்படியா? வார்த்தை பிரயோகம் தப்பா போயிருச்சு. நேற்று நடந்த டிபேட்ல குணசேகரன் அவர்கள் வந்து என்ன சொன்னாரு என்னன்னா, 1999 2000 டீலிமிட்டேஷன் வரப்போகுது அப்படின்னு முன்னுணர்ந்து கலைஞர் அவர்கள் இப்போ தஞ்சாவூர்ல ஒரு கூட்டத்தில் பேசினாரு. இப்படி திரும்பி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தீங்கன்னா அது எங்களுக்கு கொடுக்கப்படுற தண்டனையாக இருக்கும். ஏன்னா 76 இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்களோ அதே 25 வருஷத்தை இன்னொரு நீங்கள் நீட்டிக்கு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு வாஜ்பாயிட்ட அவர் முன் வச்சாரு. தொடர்ந்து அதை பற்றி பேசிட்டு மெழுதிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அதை உணர்ந்த வாஜ்பாய் மேற்கொண்டு இன்னொரு 25 வருஷத்துக்கு தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா 2000 அதே அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்திருக்குது. மக்கள் தொகை வந்து அப்படி இல்லை. ஏன்னா அன்னைக்கு பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை, அவ்வளோதான் ராஜா, அவ்வளோதான். இப்போ இதே அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இப்போ இருக்குதானே? ஊபியில் வந்து கட்டுப்படுத்திட்டாங்களா மக்கள் தொகையை? இல்ல எந்த விதமான கடவுளா கொடுக்கறது அவனு, கடவுள் பார்த்து கொடுக்கறது. கவுண்டர் மகான் மாதிரி நான் பேசிடுவேன். கடவுள் கொடுக்கறது யாரால தடுக்க முடியும்? 12 கோடி மக்கள் கொடுக்குறாங்கன்னா கடவுள் கொடுத்தது. அப்ப தமிழ்நாட்டுக்கு கடவுள் கொடுக்கலையா? அதுவும் கடவுள் கொடுத்ததுதான். அதுவும் கடவுள் கொடுத்ததுதான். ஸோ இப்படி இருக்கும்போது இன்னைக்கும் அதே பிரச்சனை இருக்கிறப்ப நீங்க இன்னொரு 30 வருஷத்துக்கு தள்ளி வைங்க அப்படின்ற இன்னொரு தீர்மானத்தை முக்கியமா சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் நம்ப முடியாது. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா பாஜக அவ்வளவுதான். ஸோ இப்படியான முக்கியமான தீர்மானங்கள் எல்லாத்தையும் அவங்க வந்து முன் வச்சிருக்கிறாங்க. இது எல்லா கட்சியும் இதை வந்து ஒரு மனதா பேசியிருக்குது. இப்போ புரிதல் இல்லைன்னா பாமக ஒரு மனதா, எல்லா 54 கட்சி ஒரு மனதா, இன்னொரு கட்சி மட்டும் 2 மனதா, 2 மனதா, 2 கட்சிகள் 2 மனதா இருக்கு. 2 கட்சிகளா? ஆமா, தாவேகாவும் அதிமுகவும் 2 மனதா. ஆமா, நம்ம நேற்று வீடியோல வந்து ஜெயக்குமார் அவர்களுடைய பைட் கிளிப்பிங் வந்து நம்ம பார்க்க மிஸ் பண்ணிட்டோம். அதனால உள்ள வந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு வெளில வந்து இது திமுக நடத்துகின்ற நாடகம். உலகமாக பொய் இல்லையா? இது என்ன கட்சி நடத்துறீங்க? என்ன அப்ப உள்ளேயே சொல்லியிருக்கும்ல, தீர்மானம் பரிந்துரை பண்ணீங்கல்ல, அப்ப நீங்க சொல்லி அங்க போய் வேணான்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல இதே கருத்தை உள்ள பதிவு பண்ண வேண்டியதானே? என்ன டுபாக்கூர் வேலை? உள்ள எல்லாம் இதே மாதிரி தான் நாடாளுமன்றத்திலையும் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பேசி விட்டு ஓட்டு போடாதனால ஓட்டு போடும்போது வெளில வந்துருவாங்க. இதுதான் பண்றது. இது வந்து அப்பட்டமான ஒரு அரசியல் நாடகம், அரசியல் அருவருக்கத்தக்க செயல். அதிமுக என்னைக்குதான் திருந்தும் தெரியல இந்த விஷயத்துல. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் பிராக்சியாவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம திரும்பி சொல்றோம், இது வெறுமன சீட்டுகள் குறைப்பது கிடையாது. தாவேகாவோட டபுள் ஸ்டாண்டர்ட் சொன்னோம்ல, அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, ஒரு கட்சியினோட பொதுச் செயலாளர். கட்சியோட நிலைப்பாடு என்னங்க? கூட்டத்தில் என்னங்க பேசுனீங்க அப்படி? யாரு? புஷியானந்த் கட்சி ஓனர் மாற்றி சொல்லிட்டேன்னா கட்சியோட ஓனரும் அவர் தான். அவர்கிட்ட மைக்க போட்டு உள்ள என்னங்க பேசுனீங்க கூட்டத்தில்? அது காலையில தலைவர் அவர்கள் உங்களுக்கு அறிக்கை, அந்த கிளிப்பை நீங்களே பாருங்க. சார்பில் தமிழக அரசுக்கு எதிராக பல குற்றம் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் காலையில அதுக்கு உண்டான அறிக்கையை வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்கிறாரு.
அதன் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தில் நான் பேசியிருக்கிறோம். தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அந்த அறிக்கையிலேயே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம் என்பது இந்த நேரத்தில் தெரியும். தமிழக அரசு உள்ள நீங்கள் தானே பேசிட்டு இருந்தீங்க. விடு, அப்படிலாம் சொல்லாத, விடு. அவருக்கு தெரிஞ்சதை ஏதோ விடு. அவரு ஏன் போட்டு புஷ் பண்ற ஒருத்தரை தெரியல விடு. அது நாகரிகம் கிடையாது. ஒருத்தன் வந்து அறியாமையில தெரியாமையில இருக்கிறான்னா அவனை போய் புஷ் பண்ணாத, மன்னிச்சு விட்டுரு. நான் திருப்பி சொல்றேன். அதனால போய் ரொம்ப வயசாயிடுச்சு, அவன் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அவர் பழைய அவரை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு கூப்பிட்டு நீங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு நீ போய் இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணு என்ன பண்ணுவாரு? விளையாட்டா அவங்களுக்கு. அவர் மற்றவங்க எல்லாம் அரசியல் ப்ரொஃபஷனலா இருக்கிறாங்க, 4 மீட்டிங் பேசுவாங்க, உங்களுக்கு இலக்கியம் படிச்சிருப்பாங்க, அது ஒரு ஞாபகம் வச்சுக்குவாங்க 4 செய்தியா. நம்மளால அப்படியா? நேற்று வரைக்கும் என்ன பண்ணி அவரை போய் தெரியுது கேட்காதா? இதெல்லாம் தப்புடா, அவனை அதுவும் கேட்காத. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் எனக்கு புரியுது. நேற்று வரைக்கும் ஏன் தாவேகாவோட கொடிக்கம்பத்தை ஏத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷூட்டிங்ல இருந்துட்டு வந்தவர் தான் பண்ணையாரு. ஓகே, பண்ணையாரை நோக்கி நான் அந்த கேள்வியை கேட்டேன்னா நீங்க இவ்வளவு கேள்விகளை நோக்கி வைங்க. ஏன்னா அவன் ஒரு சின்ன பையன், தற்கூரிய அரசியல் தற்கூரியது, அது வந்து ஒரு கிழக்கு தவளை, அதுக்கு ஒன்றும் தெரியல. பார்ட் டைம் பிசினஸ், அரசியல்ங்கிறது பார்ட் டைம், செகண்ட் பிசினஸ். அவங்களுக்கு இவர் எம்எல்ஏ இருந்தவர் தானே, இவருக்கு தொகுதி மறுவரையர்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல. என்ன காங்கிரஸ் அப்படின்னு அவசியம் இல்லையா? அப்படின்னு அவசியம் இல்லை. ஜெயக்குமாருக்கு இப்போ தெரிஞ்சிருக்குதா? இல்ல, அவசியம் இல்லை தம்பி. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவசியமே கிடையாது. தப்பு தானே? அப்போ தொகுதி மறுவரையே என்னன்னு பேச தெரியாது நீ எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போற சொல்லு. அப்படிலாம் கேட்க கூடாது, இதெல்லாம் பெரிய கேள்வி. நான் கேட்பேன், நான் விட்டேன்னு நான் இதெல்லாம் கேட்டு போடுவேன். எப்படி நீங்க காப்பாற்ற போறீங்க? ஒண்ணு இல்லைன்னா ஒரு சின்ன பைட்டு. இப்போ ஒரு ஈவெண்ட்ல, ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் மீட்ல நீங்க ஒரு பாயிண்டோட வச்சு டீல் பண்றதுங்கிறது வேற, ஒரு ஸ்கிரிப்டை வச்சு டீல் பண்றது வேற. ஒரு பைட்டு வெளில வந்துட்டீங்க, உள்ள என்னங்க பேசுனீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பேசுனாங்க, இந்த விஷயத்துல எங்க உடன்பாடு இல்லை, பட்டுன்னு அடிக்க வேணாம் ஒரு பொதுச் செயலாளர். அது காலைல பார்த்தீங்கன்னா தலைவர் உள்ளரங்கு கூட்டம், அது வெளியே சொல்றது அவ்வளோ அழகாக கிடையாது. அந்த ஏர்போர்ட் சீட்டை எடுத்து அப்படியே வாசிக்கிறாருங்க. அந்த இப்போ கிளிப்பு போட்டு காட்டினாலே அப்படியே வாசிக்கிறாரு. இது சொல்றதுக்கு எதுக்கு ஒரு பொதுச் செயலாளர்? இது யாரோ ஒருத்தர் வாசிச்சு விட்டு, இதை வந்து அந்த காலேஜின் பெயரை கொண்ட அந்த நபர் வாசிச்சு விட்டுற மாட்டாரா? இல்ல நம்ம இவரு சட்னி ராஜ்மோகன் வாசிச்சு விட்டுற மாட்டாரா? இதுக்கு எதுக்கு போய் செயலாளர் வண்டியை கட்டிட்டு வரீங்க நீங்க? நீ இவ்வளவு பேசுறிய, இவரையே அனுப்பிச்சாருன்னு கேட்கணும் முதல்ல. அந்த பொண்ணையாரு எதுக்கு இவர் அனுப்பணும்? ஏதோ 4 படிக்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, ராஜமோகன் அனுப்ப வேண்டியதானே? எதுக்கு அங்க போய் 4 படம் ஹிட்லர் ரஜினிகாந்த் கமலஹாசன் பேசிட்டு இருப்பாப்ல. கமலஹாசன் போட்டோ எடுத்துட்டு இருப்பாப்ல. இல்ல விஷயம் உண்மையிலே நீ சொல்ற மாதிரி உண்மையிலே ஜஸ்ட் டாப் ஆஃப் தி விஷயம் தெரிஞ்ச வந்தாலும்தானா இதுவே இந்த ஆமாண்டா, ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஒரு இன்டெலக்சுவல் போசல் ஒன்று வேணும்ல கட்சியில. இல்ல நீங்க தமிழர் மணியை தான் அனுப்புங்க, அவர் அனுப்புங்க. இல்ல ஒரு பிரசாந்த் கிஷோர் தான் அனுப்புங்க, கட்சிக்கார அவர் இல்ல இல்ல நீங்க விடுற ஓனரே அனுப்புங்க. நீங்க யாரோ ஒருத்தர் அனுப்புங்க, இவர் இருக்கு தெரியல இருக்கு. இல்ல ஐ மீன் உங்க கட்சியில யார் இன்டெலக்சுவல் முகமா இருக்கிறாங்களோ அவங்க தான் எல்லா கட்சியிலும் வந்து அப்படிதான் பேசியிருக்கிறாங்க. எல்லா கட்சியிலும் இன்டெலக்சுவல் முகம் தான் வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்சியை பற்றி, கொள்கையை பற்றி 4 கேள்வி கேட்டால் எல்லாருமே 4 பேச்சு பேசுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சிம்பிள். இப்போ சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் அவர் பேசின பழைய இன்டர்வியூ அர்ச்சீவ்ஸ் வந்து வெளியானது, சன் நியூஸ் அர்ச்சீவ்ஸ். அதில் அவர் எவ்வளவோ பாயிண்ட் வைக்கிறாங்க, பட்டுன்னு அவ்வளவு விளக்குறாரு, அவ்வளோ பாடம் எடுக்கிறாரு. அவருக்கு என்னது அதுக்கு இல்லை அதான் சொல்ற ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அதுக்கு வந்து இவரோட கம்பேர் பண்றியா? கம்பேர்லாம் பண்ண மாட்டேன். கம்பேர் தான் பண்ணிருக்க. அழிச்சிருங்க யாரை கம்பேர் பண்றீங்க? இல்ல இப்போ ஒரு பொதுச் செயலாளர்னா நம்ம அந்த மாதிரி ஆட்களை டீல் பண்ணிட்டு டக்குன்னு திரும்பி அப்புறம் சொல்லுங்க அப்படின்னா அது கல்ல தலைவர் சொல்லிட்டாரு. அந்த 5 பக்கம் அறிக்கையில மாற்று நான் இப்படி எடுத்துக்கிறேன். இந்த கட்சியில இன்டெலக்சுவல் ஃபார்ம்ல இவரு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் இல்லையா? அப்ப நீ என்ன மாநாவோட என்ன மாநாடு கூட்டி மாநில உரிமையை நிலைநாட்ட போறேன்னு கேட்க வந்தேன். அப்படி சொல்ற. அப்ப நீ என்ன மாநாடு கூட்டி என்ன மாநில உரிமையை நீ நிலைநாட்டுற, உனக்கு என்ன விஷயம் தெரியும்? அது அப்படி கேளு. கேட்டேன். அடுத்து இவங்க அவங்க பேர் அரசியல் ஹாசினி. யாரு இவங்க? யாரு? அரசியல் ஹாசினி பர்கானா. அவங்க அதுக்கு மேல அந்த கிளிப்பை பாருங்க. பொறுத்தவரை சிபிஐ ஆரம்பத்தில் ஆதரித்தது, பின்னாடி அதே எமர்ஜென்சி சர்வாதிகார நிலைக்கு போகிற போது அதை நாங்கள் மறுபரிசீலனை செய்து அதை எதிர்த்து வெளியில் வந்தோம். இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறோம். ஆனா இலை மலர்ந்தால் ஈழம் மலர்ன்னு சொன்னீங்கல்ல, அது சரியா தவறான்னு இன்னொரு நீங்க சொல்ல மாட்டீங்க. லெனின் தோழர் வச்சு கலாய்ச்சி விட்டாரு. என்ன எமர்ஜென்சி டைம்ல சிபிஐ ஆதரிச்சது. ஆமா ஆதரிச்சோம்.
அதுக்கப்புறம் நாங்கள் சில அம்ச கோரிக்கைகள் சொன்னோம். அது முழுக்க முழுக்க பின்னாடி சர்வாதிகாரமாக போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த தவறை உணர்ந்து நாங்கள் பொதுவெளியில் ஆமாம் அந்த நிலைப்பாடு தவறுன்னு தீர்மானம் போட்டிருக்கோம். நீங்கள் இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொன்னீங்களே, அதுக்கு ஏன் மறுப்பு போட்டு? ஈழ 3 வாட்டி மலர்ந்துச்சு. எங்கே மலர்ந்துச்சா? மலர்லையா? மலர்லையா? மலர்ல எங்க மலர்ந்துச்சு? மலர்ந்தது சீமான் வீட்டில் தான் மலர்ந்தது. தனித்தனியாக மலர்ந்தது. 2.5 லட்சம் வீடா மலர்ந்தது, 50,000 மலமா மலர்ந்து, 4 காரா மலர்ந்தது. ஈழம் மட்டும் மலரவே இல்லை. நாம திரும்பியும் சொல்றோம், இவன் வந்து ஒரு ஈழ துரோகி. இவனுக்கும் ஈழத்துக்கும் பாலியல் குற்றவாளிடா அவரு. அது வேற சொன்ன கோச்சு இல்ல அது சொல்லலாமா? இது நான் பார்த்தேன், ஒரு லாயர் பேசுறேன். நான் சொல்லுவேன், கன்ஃபார்மா சொல்லுவேன். ஏன்னா சொல்லலான்ட்டாங்க. ஏன்னா எஃப்ஐஆர்ல அப்படிதான் போட்டிருக்குது. அது பாலியல் கேசுன்னு. பாலியல், ஆமா, பாலியலா ஒருத்தன் குற்றச்சாட்டை போட்டிருக்கான். அப்ப பாலியல் குற்றவாளி தானே. நீ கோச்சுக்கிட்டு சொல்ல மாட்டேன்னா, நீ அக்யூஸ்ட். நீ வந்து என்ன அக்யூஸ்ட்? பாலியல் இங்கிலீஷ்ல என்ன தெரியல, ரேப்பு கிடையாதுடா, வேற ஏதோ. சரி நான் இப்படி சொல்றேன், நீ ஒரு பாலியல் குற்றவாளி சொல்லலாம். ஏன்னா சட்டத்துல ஒரு வீடியோ வந்து அவரை வந்து மிரட்டி விட்ட நீ மாதிரி எவ்வளவு பதறி போய் சொல்றாரு பாலியல் குற்றவாளி சொல்லுவேன் நான் எப்படிங்களா. சரி, இப்ப ஏற்கனவே தோழர் தியாகு அவர்கள் வந்து கேட்டாரு, ஏங்க நீங்க ஒவ்வொரு நிலைப்பாடு இப்போ பெரியார் மறுவாசிப்பு பண்ணலன்னு சொன்னீங்க, என்ன மாநாடு கூப்பிட்டு இதெல்லாம் நான் கேட்க தயாரில்லை. அவனை அரசியல் பேச ஐயோ ஆமா, இவங்கள்ட்ட நீங்க வந்து பாரா அதான் சொல்றேன். இவங்களுக்கு அரசியல் எடுத்துக்கிட்டு தியாகு தோழர், பீட்டர் அல்போன்ஸு, வந்து ஜென்ராம் சாரு, இவங்களுக்கு மத்தியில உட்காந்து இவங்க பேசுறது இருக்குல்ல, எனக்கு அந்த பேனல் என்னால பார்க்க முடியலடா. அவனை எனக்கு வந்து யாரையும் கஷ்டப்படுத்துறதோ அல்லது வந்து துன்பப்படுத்துறதோ, அறியாமையில ஒருத்தன் இருக்கான் அவனை விட்டுருணும்னு நினைப்பேன். ஆனா சாக்க முடியல. ஏன்னா இல்ல நம்மளுக்கு 2 பேரையும் தெரியும். இப்போ ஜென்ராம் சாரையும் தெரியும், பீட்டர் அல்போன்ஸ் தெரியும், இந்த பிசிகளையும் நம்ம இந்த ஜோக்கு கூட்டத்தையும் தெரியும். இவங்க 2 பேரும் பேச எனக்கு அந்த பேனல் முடியல ராஜா, வேற வழி இல்ல. அந்த பேனல்ல எனக்கு பரந்தாமணி அதனால பார்த்தா எனக்கு ரொம்ப ஐயோ, இவங்கள்ட்ட நான் என்னத்தை பேசி இவங்க என்ன புரியுதே, நீ பேசுறது தப்புடா அப்படிங்க. இல்ல இல்ல நான் ஏத்துக்க மாட்டேன், அந்த மெண்டல் அடிச்சு பத்தி விடுங்க. நம்மளாம் உட்காந்து அவர் சொல்றாரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி, நம்ம விரட்டி விடுங்க, நம்மளாம் உருப்படியா டிஸ்கஸ் பண்ணலாம். டிஸ்கஸ் பண்றதுக்கு அவ்வளவு மாதிரி இருக்கு. டீலிங் டிஸ்கஸ் பண்ணவே தெரியலடா அவங்களுக்கு. என்ன அதாவது பாயிண்ட்னா பர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்குது. பாயிண்ட்ல தர்க்கத்துல பர்ஸ்பெக்டிவ் வாட்ஸ்அப்ல என்ன வருது அதை மட்டும் பேசு. வெவ்வேறு கூறுகள், குறுக்கு வெட்டு தோற்றம் நிறைய இருக்குது. பேசிட்டு இப்ப அரசியல்வாசிங்க அதுக்கு மேல நாங்க தனிச்சா நின்று அப்படி நாங்கள் வந்து டீலிமிட்டேஷனை மக்கள்கிட்ட வந்து நீ என்ன சரி என்ன பண்ணிட்ட நீ டீலிமிட்டேஷன் ஒன்றும் கிடையாது. இந்திய திணிப்பை என்றும் இருக்கும். இன்னைக்கு 9வது கடிதம் எழுதியிருக்கிறாரு முதல்வர். தொடர்ந்து இதை பற்றி விவாதங்கள் நடக்குது, தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்து மாநிலம் தென் மாநிலங்களோட முதல்வருக்கு அழைப்பு இருக்கிறாங்க, தென் மாநிலங்கள் எல்லாத்தையும் கூட்டுறதுக்கு இது பண்ணுறாங்க. பிடிஆர் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூ பத்திக்கிட்டு எரியுது இந்தியா முழுக்க, அங்கங்கே இருந்து ஆதரவு வருது. நீங்கள் அப்படி பிடுங்கி நட்டுனது என்ன 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 சொல்லு, என்ன நீ அப்படி பண்ணிட்ட? மும்மொழி கொள்கை எதிர்ப்புக்கு நீ ஏதாவது சொன்னியா? நீ ஏன் உன் தேர்தல் வரைவறிக்கையில் மும்மொழி கொள்கையை தான் வச்சிருக்கிற? நீ என்ன எதிர்ப்பு தெரிவிச்சிட்ட? இங்கே ஒருத்தர் ஃபண்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா, நியாயத்துக்கு நீ என்ன பண்ணணும்? நீ அவ்வளோ பெரிய மாநில பேசுற தமிழ் தேசியம் பேசுறனா சாஸ்திரி பவன் முற்றுகையிட்டு இருக்கணுமா கூடாதா? செஞ்சிருக்கணுமா கூடாதா? நீங்க எத்தனை இடங்கள்ல நீங்க வந்து போராட்டம், முற்றுகை, ஆர்ப்பாட்டம் எத்தனை இடத்துல நீங்க இது பண்ணீங்க? நீ தான் சொல்ற திமுகவும் பாஜகவும் கூட்டு அப்படிங்கிற. அப்ப 2 பேர்த்தையும் அம்பலப்படுத்துறத தவிர வேற என்ன ஆணி பிசினஸ் உனக்கு பண்ணிருக்கணுமா கூடாதா? இவ்வளவு நாள் என்ன சொல்லுங்க, என்ன பிசினஸ்? குருமூர்த்தி கோச்சுக்கு வர என்னடா இவ்வளவு போட்டு நீ மூச்சு முட்டை பேச லாயரை விரட்டி விட்டுருவாங்க. அதானே காசு கொடுக்க மாட்டாங்க. அவனை 10 லட்சம் சும்மாவா ஓசில வந்து செய்வாங்களா? 1 ஹவருக்கு 1 ஹவருக்கு 10 லட்சமா 30 லட்சம் சரி ஏதோ ஒண்ணு 30 lakhs ஆமா. ஏன் தெரியுமா மீட்டிங் போல அவரு எல்லாரும் போனாங்கல்ல, பாஜக போகாத அன்னைக்குல இருந்து பாஜக நாம் தமிழர்ல இருந்து போல, சிமன் போல. தனித்தனியா சொல்லாதீங்கண்ணே, டைம் வேஸ்ட் ஆகுதுண்ணே. ஏன் போல சொல்லு. அதான் சொன்னேன், வக்கீல விலைக்கு விட்டுருவாங்க, தெருவில் நிக்கணும். அதான் இல்ல என்னது அதுக்கு வந்து இந்திரகுமார் ஒரு காரணம் சொன்னாப்புல, அது நல்லா இருந்துச்சு. கம்மகி இல்ல போனா இப்போ கூட்டத்துக்குள்ள போனாலே எல்லா கட்சிக்காரெல்லாம் பெரிய ஆட்கள்லாம் வந்திருப்பாங்க. வந்தா என்னப்பா அந்த பாலியல் கேஸ் என்னப்பா அதுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்க, எங்க கொண்டு வச்சுப்பாப்புல. ஏன்னா வர்றவங்களாம் அப்பன், சித்தப்பன், மாமன், பெரியப்பன், சொந்த சொல்ல அங்காளி பங்காளி தானே வருவாங்க. எல்லாரும் ரத்தம் வரும், சகோதரர் வரும், எல்லாம் வரும்போது என்ன மகனே என்னடா ஏதோ பாலியல் அக்யூஸ்டா மேடம் நீ என்னடான்னு கேட்டா அது என்னத்துக்காக வந்து மனசு ஏதோ பிரஸ் மீட்ல வந்து யாரும் கேள்வி கேட்காதனால
அப்படி இப்படி தப்பிச்சுட்டு போயிடலாம். அப்படியே எல்லாரும் இப்படி பார்த்தான்னு வச்சுக்க, கூனி குறுகி அந்த எண்ணத்துக்கு ஆவறது மனசு அப்படியே சீமானோட மைண்டே நினைச்சாலும் மூளை செத்துரும் தானாவே. அதெல்லாம் சூடு சோறன்னா வெக்கமான இருக்கிறவனுக்கு இல்லை தம்பி, கரெக்டு தான். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி, இவ்வாறாக நம்ம திரும்பியே சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு தடவை வந்து இந்த மாநில நிதிகளை முடக்குவதுங்கிறது திரும்பி இந்த பாசிச பாஜக அரசு மேற்கொள்கிற எல்லா சட்ட நடவடிக்கைகளும் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டை அங்கே எப்படி இலங்கையில் ஈழத்துக்கு ஒரு விஷயம் நடந்ததோ அதே போன்று நமக்கு இவங்க நடத்துறது தான். ஈழத்தில் நடந்ததுக்கு சற்றும் குறைந்த. எனக்கு இன்னொரு பாயிண்ட் சொல்லணும் தம்பி. அதாவது ஆச்சாரிய என்ன சொல்கிறான், அந்த ஒரு பாயிண்ட்ல ஆச்சாரியில் பிஜேபி சொல்றது என்ன அப்படின்னா, இன்னும் 2 வருஷம் தள்ளி இருக்குது, அதுக்குள்ள நீங்க வந்து டீலிமிட்டேஷன் பேச வேண்டிய அவசியம் என்ன, ஜஸ்ட் எதுக்கு இப்படி பதட்டப்படுறீங்க, எதுக்கு இப்படி வந்து பரபரப்பு ஏற்படுத்துறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம என்ன தெரியுமா சொல்கிறோம், இவங்க வந்து பிஜேபி மாதிரி வந்து ஒரு அயோக்கியத்தனம் பண்ணுற கட்சி எதுவுமே கிடையாது. ஏன்னா ராமர் கோயிலை கட்டி விட்டு திடீர்னு ராமர் கோயிலை கட்டுறாங்க, திடீர்னு காஷ்மீரை பிரித்து விட்றாங்க. என்னடான்னு கேட்டால், ஏற்கனவே நாங்கள் வந்து மேனிஃபெஸ்டோவில் வச்சுருக்கோம்ல, நாங்கள் 15 வருஷம் வச்சுமா வச்சுருக்கோம், நீங்கள் பார்க்கல அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டீங்க. அப்போ அதை வந்து கேட்டால் நீங்கள் கோர்ட்டில் போய் கேட்டாலும் ஆமாம் இவங்க சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இனிமேல் பிஜேபி கொண்டு வர்ற ஒவ்வொரு திட்டத்தையும் மிக நுட்பமாக கவனிக்க வேண்டிய இடத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் முதல்வர் இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணி விட்டு மேனிஃபெஸ்டோன்னு சொல்லிட்டு போடுவான். இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையுமே அப்படிதான் பண்ணியிருக்கான். தெளிவா சொல்றாரு, நீங்க டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க யாரும் எதையும் சட்டபூர்வமாக கூட இந்த விஷயத்தை அணுக. ஏன்னா இது பாலிசி சட்ட முடிவு, இது பாலிசி முடிவு, இதுல போய் தலையிட முடியாது. அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால அப்போ பேச பிரயோஜனம் இல்லை, முன்னாடி தான் பேசணும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொன்னதை தான் நான் கோட் பண்றோம். இங்க நீங்க யார் வேணாலும் அந்த சேர்ல கொண்டு வந்து உட்கார வைக்கலாம். இங்கே தமிழ்நாடு நிறைவேற்றிருக்கிற அண்ணா அவர்கள் செய்த எதை வேண்டாலும் நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி செய்யலாம். நீங்கள் அப்படி முயற்சி செய்தால் மக்களாக வெகுண்டெழுவார்கள். அது வரைக்கும் இங்கே அண்ணா தான் ஆள்கிறார் என்று பொருள்.